ரீசெண்டா ஒட்டுமொத்த தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டியுமே ஒரு ஜிம்மோட இனாகிரேஷனுக்கு போயிருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம அதை பத்தி பேச வரல. ஜிம்மோட பேரை கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிரிட்ன்ற ஒரு வார்த்தை கண்ணில் பட்டு. இந்த ஹைபிரிட் அத்லீட்ன்ற டேம் இப்பதான் ரீசெண்டா செம்ம ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இருந்தாலுமே நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல. ஒரு சிலர் என்னன்னா மெடிசன் எடுக்கிறவங்க தான் ஹைபிரிட் அத்லீட் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பேர் ஹைராக்ஸ்ல கம்ப்ளீட் பண்றவங்க தான் ஹைபிரிட் அத்லீட் சொல்லிட்டு தெரியும். உண்மையான ஹைபிரிட் அத்லீட்ஸ்னா யாரு, அவங்களோட ட்ரைனிங் ஸ்பீட்லாம் எதை பேஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த ரீல்ல நான் டீடைலா பிரேக் டவுன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேட்டிவான ஃபிட்னஸ் கண்டென்ட் தரேன். பேஜ் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாடி பில்டர் எடுத்துக்கோங்க. பாடி பில்டர்ஸ் எல்லாருமே மோஸ்டா ஹைப்பர்ட்ராஃபி பேஸ்டா தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களால ஒரு பவர் லிஃப்டர் அளவுக்கு வெயிட் லிஃப்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா ஆப்வியஸா அதுவே இப்போ ஒரு பவர் லிஃப்டர் பக்கம் வாங்கல. ஒரு பவர் லிஃப்டரால ஒரு அத்லீட் அளவுக்கு வேகமா ஓட முடியுமான்னு கேட்டா அதுவும் இல்ல. அதுவே ஒரு அத்லீட் எடுத்துக்கோங்களேன். ஒரு அத்லீட்டால பாடி பில்டர் அளவுக்கு பாடி பில்ட் பண்ண முடியுமா, அப்படி இல்லனா ஒரு பவர் லிஃப்டர் அளவுக்கு வெயிட் லிஃப்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கனாலும் இல்லதான் ஹைபிரிட் அத்லீட்னு ஒரு டேம் வருது. சிம்பிளா சொல்லணும்னா ஹைபிரிட் அத்லீட்ஸ் வந்து வெறும் ஹைப்பர்ட்ராஃபி பேஸ்டாவும் ட்ரெயின் பண்ணாம பியூர்லி ஸ்ட்ரென்த் பில்டிங் ஃபோக்கஸாவும் ட்ரெயின் பண்ணாம ரெண்டுலயுமே ஈக்குவலா கான்சென்ட்ரேட் பண்ணி பத்தாததுக்கு அவங்களோட கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தையும் நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்டியூரன்ஸ் அண்ட் கண்டிஷனிங் ஒர்க் அவுட்ஸ்மே பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்றதால அவங்களோட பிசிக்குமே ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கும். பிளஸ் ஜிம்லயுமே வெயிட்ஸ் கொஞ்சம் ஹெவியரா புஷ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க என்டியூரன்ஸ் லெவலுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சிம்பிளா வெறும் ஒரே ஒரு கோல்காக ட்ரெயின் பண்ணாம எல்லாத்தையும் கலந்தடிச்சு ட்ரெயின் பண்றவங்க தான். அண்ட் ஒரு சாம்பிள் ஹைபிரிட் அத்லீட்டோட ஸ்பிளிட்டை நான் கேப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.